Good evening, praise Lord. Welcome to this video. கத்தர் எனக்கு 3 வார்த்தைகளை எனக்கு வாக்குத்தத்தங்களாக கொடுத்தாரு. அதை இந்நாள் வரைக்கும் நிறைவேற்றி வந்திருக்காரு. அதுக்காக நான் அவருக்கு நன்றி உள்ளவளாக இருக்கேன். இந்த புதிய ஆடைகள் கூட நான் சென்ற வாரத்தில் நான் பெங்களூரில் வாங்கிறதுக்கு கத்தர் எனக்கு கிருபை கொடுத்தாரு. அதாவது பணம் அப்படின்னா என்ன, அதை எப்படி அதை யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் அது மாதிரியான ஞானங்களை கத்தர் எனக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா பலரையும் பார்த்து நம்ம சிக்கனமாக இருக்கணும், ஒரு பணம் வந்தால் அதை சேமித்து வைக்கணும் அப்படியெல்லாம் நினைக்கிறவங்க அதான் நான் பார்த்துருக்கேன். அதனால் கத்தர் தன்னுடைய ஊழியத்துக்காக எப்படி அவர் கொடுக்கக்கூடிய பணங்களை நான் உபயோகிக்க முடியும் அப்படின்ட்டு எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் இருக்காங்க, அதிகமாக பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவார் இருக்கிறாங்க. அடிவாசனம் இருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக எனக்கு கத்தர் 3 வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்காரு. அதாவது நாம் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் அப்படி சொல்லிட்டு வசனம் இருக்கு. அதே போல் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் அப்படின்றது போல் நான் அவர்கிட்ட என்னுடைய லைஃப்பை நான் சிறு வயதில் ஒப்புவித்ததுனால 13 வயசில் நான் ஒப்புவித்ததுனால கத்தர் உண்மையுள்ளவராக எனக்கு போதித்து வழிநடத்தி என்னை ஊழியத்தில் பயன்படுத்தி சாட்சியாக நிறுத்தி வந்திருக்காரு. இல்லைன்னா நான் இந்த மாதிரி ஒரு சாரீஸ் எனக்கு கிடச்சிருக்காது, அல்லது இந்த மாதிரி நகைகள் நான் போட்டிருக்க மாட்டேன். ஏதோ ஒரு இதில் வஞ்சிக்கப்பட்டு நான் போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்தது. அதுபோல் நான் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதிகமாக எனக்கு செய்வேன் சொல்லிட்டு நான் எஸ்எஸ்எல்சி முடிக்கும் போது கத்தர் எனக்கு வாக்கு கொடுத்தாரு. அதே போல் நான் நினைத்ததற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாக என்னை ஆசீர்வதித்து இந்நாள் வரைக்கும் என்னை பயன்படுத்தியதற்காக நான் நன்றியுள்ளவளாக இருக்கேன்.